ஐயோ ரெக்கார்டு பண்ணலையா? சரி, ஆர்ஆர்பி கிளர்க்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஆர்ஆர்பி பிஓல ஸ்டாட்டிக் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்லையும் ஸ்டாட்டிக்கு தான் வரும் அப்படின்னு ஸ்டாட்டிக் மட்டும் படிச்சிங்கன்னா அது ஒரு மிஸ்டேக். நீங்கள் ஸ்டாட்டிக் படிக்கணும், பட் ஸ்டாட்டிக் மட்டும் படிக்கிறது கிடையாது. சரியா? ஸ்டாட்டிக் மட்டும் படிக்கக்கூடாது. சரியா? லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி எக்ஸாம் எப்போ நடந்துச்சு தெரியுமா? அக்டோபர் 6ஆம் தேதி நடக்குது. தெரியாமா? அக்டோபர் 6ஆம் தேதி நடக்குது. அக்டோபர் 6ஆம் தேதி நடக்குது. எந்த மாசத்துல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிங்க? லாஸ்ட் இயருக்கான ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் அக்டோபர் 6ஆம் தேதி நடக்குது. ஸோ நேஷனல் கேபிட்டல், ஃபிளாக், மினிஸ்ட்ரி, நேஷனல் பார்க் இது மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், இது மாதிரி தான் இருந்துச்சு. இது மட்டும் இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 6 நடக்குது. செப்டம்பரில் நிறைய கொஸ்டின் கேட்டாங்களா சார்? செப்டம்பரில் நிறைய கண்டென்ட் கேட்டாங்களான்னா கிடையாது. செப்டம்பரில் கம்மியான கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஜூலை ஆகஸ்டில் நிறைய கேட்டாங்க. ஜூனில் கம்மியாக கேட்டாங்க. சரியா? அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வழக்கமான ஒரு 6 months தான். வழக்கமான ஒரு 6 months அப்படிங்கிறது முக்கியம்தான் சிஏக்கு. ஆனால் இவங்க ப்ரீவியஸ் மந்தில் ஃபோக்கஸே பண்ணலை. ஜூலை அண்ட் ஆகஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க, செப்டம்பர் ஃபோக்கஸ் பண்ணலை. ஜூன் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. பட் நிறைய கொஸ்டின் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட்ல வருது, அக்டோபர் மாதம் எக்ஸாமுக்கு. ஸ்டாட்டிக் வந்துச்சா சார்? ஸ்டாட்டிக் வந்துச்சு. ஆர்ஆர்பி பிஓவை கம்பேர் பண்ணும்போது ஆர்ஆர்பி கிளர்க்கு டிஃபிகல்ட்டாக வேற இருந்துச்சு. ஆர்ஆர்பி கிளர்க்கு சிஏ வாஸ் டிஃபிகல்ட். ஆர்ஆர்பி பிஓ. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்டாட்டிக் படிக்கணும், பட் ஸ்டாட்டிக் மட்டும் படிக்கக்கூடாது. அதை தாண்டியும் நான் சில விஷயங்கள் படிக்க வேண்டி இருக்கு. இப்போ நம்ம எக்ஸாமு Feb 1ஆம் தேதி. அப்போ எந்த மாதம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிங்க? ஜனவரி கண்டிப்பாக 15 days படித்தாகணும். 15 இல்லை, ஆக்சுவலாக 20 days படித்தாகணும். ஜனவரி 20 days வெறி குண்டு படிச்சாகணும், படிக்கணும். ஆனால் இந்த இருக்கு, இவன் தான் ஃபோக்கஸ் ஏரியாவாக உங்களுக்கு இருப்பான். யாரு தான்? நவம்பர் அண்ட் டிசம்பர் தான் அதிக கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டிசம்பரில் நம்ம நிறைய படிச்சுட்டோம். நவம்பர் ஃபுல்லாக படிச்சுட்டோம். ஆக்சுவலாக பெய்டு பேச்சஸில் அவ்வளோ கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஃபுல் ரிவிஷனோடு படிச்சிருக்கோம். நேஷனல், இன்டர்நேஷ்னல் எல்லாமே படித்தோம். ஸோ நம்ம டிசம்பர் அண்ட் ஜான் படிக்கணும். அதை படிச்சிடுவோம். ஸ்டாட்டிக்கும் படிச்சிடுவோம். டெய்லி கிளாஸஸ் போட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த பொங்கல் லீவில் டிசம்பருக்கான பேங்கிங் நியூஸ் ஃபுல்லாக ஒரு மேரத்தான் 5 hours முடிச்சிடுவோம். ஸ்டாட்டிக் ஒரு மந்த் ஃபுல்லாக முடிச்சிடுவோம். ஜானுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு 15 daysக்கு இந்த பொங்கல் லீவ்லேயே முடிக்க பார்ப்போம். புரிஞ்சுட்டா? அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் நவம்பர் டிசம்பர்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைக்கணும். ஜான் அண்ட் அக்டோபர் இது செகண்ட் ப்ரையாரிட்டி. வெறுமான ரிவிஷன், படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணுறது ஆகஸ்ட் செப்டம்பர். இப்போ போயிட்டு ஆகஸ்ட் செப்டம்பரை படிக்காதீங்க. இப்போ போயிட்டு ஆகஸ்ட் செப்டம்பரை படிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஜான் 23 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவைஸ் தான் பண்ணணும். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ரிவிஷன் தான் பண்ணணும். 23 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குங்கும் போது ஜான் 23 ஜஸ்ட்டு 15 days தான் இருக்குது. இந்த 15 days வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிடலாம். எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிப்போம். அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுவோம். புதுசாக ஆகஸ்ட் செப்டம்பர் படிக்காதீங்க. ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நவம்பர் டிசம்பர் முடிங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் அண்ட் ஜான் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி சார், ஃபோக்கஸ் ஏரியா என்னது? இந்த மாதத்துக்கு எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் ஏரியா அந்த எழுதியிருக்கேன். பேங்கிங்கை வந்துட்டு கொஞ்சம் ப்ரையாரிட்டி பின்னாடி வச்சுக்கலாம். பேங்கிங்லேயுமே நீங்கள் ஆர்ஆர்பி, நபார்டு, பிஎஸ்எல் இந்த ஏரியாஸை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங், நபார்டு அண்ட் ஆர்ஆர்பி. மற்றபடி இருக்கக்கூடிய இந்த சில்ட்ர நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒபிச்சுவரிஸு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, ரிப்போர்ட்ஸு, சர்வேஸு, ஸ்கீம்ஸு, இதெல்லாம் ஏற்கனவே ஆர்ஆர்பி பிஓக்கு ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். நான் தெளிவாக திரும்பி ரிவைஸ் பண்ணிவிட்டு
எக்ஸ்ட்ராவாக டிசம்பர் அண்ட் ஜானையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் போகணும். சரியா? ஸோ ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்துட்டு நம்ம வெறிகுண்டு படித்தோம்ல பேங்கிங்கில் இந்த ஆர்பிஐ சர்க்குலர்ஸ், அது கிடையாது. அது வந்துட்டு இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. மெஜாரிட்டி அங்கேருந்து கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த சின்ன சின்ன ஏரியாஸாக இருக்கிற எல்லா ஏரியாஸையும் ஒவ்வொரு நாளாக அப்படியே ஸ்லோவாக முடிச்சுடுவோம். அப்போ எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைக்குது. நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நவம்பர் அண்ட் டிசம்பர் முடிக்கணும். அதுக்கப்புறம் அக்டோபர் ஜான் போகணும். நான் ஸ்டாட்டிக் ஜிகே இது கூடயே சேர்ந்து படிக்கணும். பட் ஸ்டாட்டிக் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது எப்படி படிக்கணும்? ஸ்டாட்டிக் ஜிகே எப்படி படிக்கணும்னா சிஏ ரிலேட் பண்ணி படிக்கணும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் எதுலாம் ரிலேட் ஆகி வருதோ, எதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வருதோ அதை தான் ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்குறாங்க. சரியா? உங்களுக்கு தெரியும், கஞ்சன்ஜுங்கா கேட்டாங்களா? கஞ்சன்ஜுங்கா கேட்டாங்களா? கஞ்சன்ஜுங்கா கேட்டாங்களாமா? எங்கே இருக்கு அப்படின்னு ஆர்ஆர்பிபிஓல கேட்டாங்களா? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஒபிச்சுவரிஸ் ஒரு கொஷின் வரும். பேங்கிங் நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருக்கேன். பேங்கிங் பொங்கலில் ஒரு நாளில் ஃபுல்லாக முடிச்சிடுவோம். டிசம்பர் ஃபுல்லாக ஒரே நாள். எதுக்கு கேட்டாங்க? ஏன்னா கஞ்சன்ஜுங்கா வந்துட்டு ஐயூசியிலேருந்து குட் ரிப்போர்ட் வாங்கிடுச்சு. நம்ம படித்தோம், நியூஸை படித்தோம், நியூஸு கூட சேர்ந்து கஞ்சன்ஜுங்கா எங்கே இருக்குதுங்கிறதையும் படித்தோம். அவன் கேட்குறது வெறும் கஞ்சன்ஜுங்கா எங்கே இருக்கிறது. ஸோ வெறும் ஸ்டாட்டிக்காக ராவாக ரஃபாக படிக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஸ்டாட்டிக் படிக்க போகிறோம். சிஏ ரிலேட்டட் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற பிடிஎஃப் போட்டிருக்காங்க. அந்த பிடிஎஃப் நிறையா வெப்சைட்ஸில் போட்டிருக்காங்க. அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி தான் படிக்க போகிறோம். சரியா? அப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. இது எஸ்பிஐபிஓ ஐபிபிஎஸ்பிஓ இல்லை. இந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி என் ஸ்ட்ராட்டஜியை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆர்ஆர்பின்னு பார்த்தீங்கனாலே அதை படிச்சிடுங்க. நபார்டு, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி எந்த வார்த்தை பார்த்தீங்கன்னாலும் அந்த நியூஸை ஃபுல்லாக படிச்சிடுங்க. நேஷ்னல் ஃப்ளாகுக்கு நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் ரிலேட்டட் நேபாள் கேட்டாங்களா? அப்போது எனக்கு என்ன கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு ஐடியா இருக்குது. இப்போ நான் படிக்க மட்டும் தான் செய்யணும், அவ்வளோதான் என் வேலை. இப்போ படிக்கிறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 15 டேஸில் 15 ஹார்ஸு இல்லை 20 ஹார்ஸ் சூப்பராக நம்ம போட்டு கொண்டு போக போகிறோம். நாளைக்குமே லாங் கிளாஸ் இருக்கும். நாளைக்கு ஈவினிங்கு, சண்டே ஈவினிங் லாங் கிளாஸ் இருக்கும். நான் த்ரோட்டு சரியாகிறதுக்கு தான் ஹீல் ஆகட்டும்னு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஹீல் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம், அதுவாக ஹீல் ஆகிடும். சரியா? இவ்வளோ தாங்க ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். இவ்வளோ தான். கரண்ட் அஃபேர்ஸை எனக்கு கீழே பிடிச்சி இழுக்கிற ஏரியாவாக நான் விட்டுறக்கூடாது. ஆக்சுவலாக பேங்கிங் நியூஸ் தாங்க கஷ்டம். ஒபிச்சுவரிஸ்லாம் அடித்து பறக்க விட்றலாம். எவன் ஜெத்தான்கிற லிஸ்ட்டை ஒரு காலையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா 2-3 ஹார்ஸில் 4 மாதத்துக்கு படிச்சிடலாம். பட் ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும். சும்மா ஏனதானு படிக்கக்கூடாது. இப்போவே நான் உங்களுக்கு ஸ்டாட்டிக் சொல்லி கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி படிக்கிறோம், எப்படி ப்ராப்பராக படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட், ஓகே. ஸோ ஆரம்பிப்போம் நம்ம ஸ்டாட்டிக் கிளாஸஸ்.